ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேசிங் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் பின்ட்ரெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேப்பர் காப்பி ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பின்ட்ரெஸ்ட் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஆரி செயின் ஸ்டிச் அவுட்லைன் சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீகாக் நான் எடுத்துக்கிறேன். இதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தொட்டதும் மூவ் ஆகும். ஸோ நமக்கு ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தப்பாக வரும். அதனால் நான் பேப்பர் காப்பி ஆப் சொன்னேன்ல, அதில் போய் இந்த இமேஜை லாக் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் லாக் இருக்கும், அதில் கொடுத்திங்கன்னா லாக் ஆகிக்கும். இப்போ அன்லாக் பண்ணணுன்னா வால்யூம் பட்டனை தொட்டிங்கன்னா அது அன்லாக் ஆகிக்கும். இப்போது உங்களுக்கு எந்த சைஸுக்கு அந்த இமேஜ் வேணுமோ அதை வச்சு லாக் பண்ணிக்கோங்க பேப்பர் காப்பி ஆப்பில். இப்போது ட்ரேசிங் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். ஒரு பென்சில் எடுத்து அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா அழகாக அது வரும். பார்க்கவே ஈஸியாக இருக்கும். எல்லாம் அழகாக தெளிவாக தெரியும். ஸோ அப்படியே ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பாதி தான் எடுத்திருப்போம். ஸோ பாதி தான் தெரியும், அதை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபோன் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணி திரும்பவும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும் பண்ணும்போது. அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி கிளாத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, கிளாத் வச்சு நான் இந்த மாதிரி கார்பன் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கு கிளாத்துக்கு மேலே இந்த கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு மறுபடியும் ட்ரா பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பேப்பர் காப்பி ஆப்பும் அண்ட் பின்ட்ரெஸ்ட் ஆப்பும் நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.